Redmi Note 7 ஃபோன் இந்தியால நாளைக்கு அஃபிஷியலாக லான்ச் ஆக இருக்குது. ஸோ இந்த நிலையில வந்து Redmi Note 7 ஃபோன் மட்டும் தான் வருதா இல்ல கூட ஏதாவது டிவைसेस வருதா அப்படிங்கிற நிறைய லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. குறிப்பாக Redmi Note 7 Pro ஃபோனுமே இந்த ஃபோன் ஈவென்ட் கூட லான்ச் ஆகும் எதிர்பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் மேலும் பல டிவைसेஸும் லான்ச் ஆக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டேப் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும். Redmi Note 7 February 28 அதாவது இன்னைக்கு லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை Xiaomi India நிறுவனம் வந்து ரொம்ப நாளாக வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ Xiaomi Indiaவோட மேனேஜிங் டைரக்டரான மனுகுமார் ஜெயின் அவர்கள் வந்து அவங்க ட்விட்டரில் வந்து ஒரு ட்வீட் கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது இந்த Redmi Note 7 ஈவெண்ட்டில் வேறு என்னெல்லாம் சர்ப்ரைசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 2, 3, 4, 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய பேர் வந்து 5 சூஸ் பண்ணியிருக்காங்க, சில பேர் வந்து 4 சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக Redmi Note 7 மட்டும் லான்ச் ஆக போகிறதில்ல, அது கூடவே சில ப்ராடக்ட்ஸும் லான்ச் ஆக போகுது. ஸோ ஒருவேளை Redmi Note 7 Proவுமே இந்த ஈவெண்ட் கூட லான்ச் ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது கூட வந்து Redmi Go ஃபோனுமே ஒன்று லான்ச் ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ Go ஃபோனை பற்றி நமக்கு வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்படி கீழே ரிப்ளைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் வந்து Redmi Note 7 Pro பற்றின ட்வீட் வந்து ரிப்ளையாக கொடுத்துருக்காங்க. ஸோ Redmi Note 7 Pro வந்து எப்படி வருதா இல்லையாங்கிறத இன்றைக்கி மதியம் தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதை பற்றின கருத்து என்ன, Redmi Note 7 Pro வருமா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஒருவேளை Redmi Note 7 கூட 7 Pro வந்துச்சுன்னா Redmi Note 7 வாங்குவீங்களா இல்லை 7 Pro வாங்குவீங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். அதே மாதிரி Redmi Note 7 ஃபோன் வந்து PUBG கேமை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. அதை லோ செட்டிங்ஸாக, மீடியம் செட்டிங்ஸாக, ஹை செட்டிங்ஸான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுக்கு Redmi இந்தியாவே கொஞ்ச நாளில் வந்து அவங்க ட்விட்டருக்கு அவங்களே வந்து பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த PUBG கேம் வந்து ஹை செட்டிங்ஸில் ஈஸியாக ரன் ஆயிரும் Redmi Note 7 அப்படி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை கேமரா மட்டும் இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸும் வேணும், அதாவது PUBG மாதிரியான ஹெவியான கேம்ஸ் கூட ஈஸியாக ரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த Redmi Note 7 வாங்கலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹை செட்டிங்ஸில் ரன் ஆகும். காரணம் Snapdragon 660 ப்ராசஸர் வந்து இதில் 2.2 GHz கிளாக் ஸ்பீடில் இருக்குது. அதே மாதிரி ரெட்மியில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து அவங்க ட்விட்டர் அக்கௌண்ட்டில் வந்து நமக்கு Redmi Note 7ஓட பெஞ்ச் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதன்படி பார்க்கும்போது 1,40,000 ஸ்கோருக்கு மேலே வந்து நமக்கு வந்து பெஞ்ச் மார்க் போகுது. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒரு பெர்ஃபார்மன்ஸில் ரொம்ப நல்ல ஃபோன் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா Snapdragon 660 ப்ராசஸர் 2.2 GHz அப்படிங்கும்போது கூட கொஞ்சம் அதிகமாக பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கலர் வெர்ஷனை பொறுத்தவரையும் இந்தியாவில் வந்து நமக்கு வந்து ப்ளூ மற்றும் ரெட் அப்படிங்கிற 2 வெர்ஷன் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பிளாக் வருமா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா Xiaomi ட்விட்டர் அக்கௌண்ட்டில் வந்து அவங்க எம்ப்ளாயிஸ் எல்லாமே ரெட் மற்றும் ப்ளூ ஃபோனை வச்சு போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 2 ஃபோன் கலர் தான் கண்டிப்பாக இந்தியாவில் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு ட்விட்டரில் வந்து ஒரு வீடியோ போட்டு பண்ணியிருந்தாங்க. அதன்படி பார்க்கும்போது எந்த ஃபோன் வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது அப்படி சொல்லியிருந்தாங்க. அதாவது Samsung Galaxy A7 Realme 2 Proவா, Honor 10 Liteஆ இல்லை Redmi Note 7 அப்படி சொல்லி பார்க்கும்போது Redmi Note 7 தான் ஃபஸ்ட்டு ஜெயிச்சிருக்கு. அதாவது 1 மணி நேரம் 47 நிமிடத்தில் வந்து ஃபுல் சார்ஜ் அடைஞ்சிருது, அதுவும் நார்மலான 10 வாட் சார்ஜரில். அது மட்டும் இல்லாமல் Redmi Note 7 வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, 18 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஒருவேளை சார்ஜர் வந்து நீங்கள் அடிஷனலாக வாங்கினீங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக உங்களால் சார்ஜ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ட்விட்டரில் இன்னொரு அடிஷனலாக ஒரு பிக்சரும் கொடுத்துருந்தாங்க. அதாவது ஒரு பிக்சருக்குள்ளே நிறைய க்ளூ இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருந்தாங்க. அதுபடி பார்க்கும்போது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நமக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக வர்ற மாதிரி ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருவேளை Redmi Note 7 வரும்போது Redmi Note 7லையோ அல்லது 7 Proலையோ நமக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட குறியீடு பார்த்தீங்கன்னா தெரியும், கிளாஸில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிற மாதிரி விஷயங்கள் தெரியுது. ஸோ கண்டிப்பாக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட ஒரு வெர்ஷன் வரலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி டுவல் கேமரா, அதாவது 48 மெகா பிக்சல் இன்டர்போலேஷன் கேமரா, அதாவது 12 மெகா பிக்சல் நேட்டிவ் Samsung ISO GM1 சென்சார் வந்து இந்த ஃபோனோட கொடுக்குறாங்க. ஸோ ஒருவேளை Redmi Note 7 Pro வந்ததுன்னா Sony IMX586 சென்சாரோட வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அப்படியே ப்ராசரை பொறுத்தவரையும் Snapdragon 660 2.2 GHz ப்ராசரோட Redmi Note 7லையும், ஒருவேளை 7 Pro வந்துச்சுன்னா Snapdragon 675 ப்ராசர்லையும் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ எந்த ஃபோன் வருது அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக Redmi Note 7 வந்து இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படிங்கிறத எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஸோ 7 Pro வருமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஒருவேளை Redmi Note 7 பற்றின முழு விவரம் தெரியணும்னு நினச்சிங்கனாலும் அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ளே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அந்த Redmi Note 7 பற்றின முழு டீட்டெயிலும் பார்த்துக்கிட முடியும். ஸோ ஒருவேளை Redmi Note 7 வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அருண் டெக் இன் தமிழுக்காக மற்றொரு வீடியோ உங்கள் சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.